இங்கே இந்த 60 வயசு பாட்டி 1996 அவங்க பையனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே நிறைய இந்திக்காரங்க இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு லேடி எங்கள் குழந்தையோட இருக்கிறதையும் பார்க்குறாங்க. நீ எந்த ஊருமான்னு கேட்டால் நான் குஜராத்துன்னு சொல்கிறாங்க. உன் குழந்தைக்கு பால்லாம் கொடுத்துட்டியான்னு கேட்டால் எங்கம்மா 20 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பளமே, எங்களால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே நீ 1 ரூபா என்கிட்ட கொடு, தினமும் நான் உனக்கு இட்லி தரேன், மிச்ச காசை வச்சு குழந்தைக்கு பாலை வாங்கி கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாட்டி சுடுகாட்டுக்கிட்ட தான் உட்காந்துருப்பாங்க. அந்த லேடி கேட்குறாங்க, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு. என்னோட 4 பசங்களை இங்கே தான் எரிச்சோம், அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு. ஏம்மா இப்போ 1 ரூபாய்க்கு எல்லாருக்கும் இட்லி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் பசியில் யாரும் செத்துறக்கூடாது, அது என் மனசு தாங்காது, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டி தினமும் எல்லாருக்கும் 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 1 மாதம் ஓடிடுது. இந்த இந்திக்கார பொண்ணுன்னு சொல்கிறா, குஜராத்லேயே என் புருஷனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சுமா, நாங்கள் அங்கே போகிறோம், என் பிள்ளைய மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ன உடனே இவங்க உள்ளே போயிட்டு ஒரு சாமிக்கரை எடுத்துகிட்டு வந்து இது என் பிள்ளை கட்டி விட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இப்படியே மாதக்கணக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பையன் வந்து கேட்குறான், எவ்வளோமா நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்கன்னு. இந்த மாதம் 600 இட்லி செஞ்சுருக்கேன்டா, அடுத்த மாதம் 700 செய்யலான் இருக்கேன்னும் போது அதை கேட்கலம்மா, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நான் அதை பற்றிலாம் யோசிக்கலடா, நம்மகிட்ட இருக்க நம்ம அன்பை தான் எல்லாருக்கும் கொடுக்கணும், என்கிட்ட நிறைய அன்பு இருக்குது, நான் அதை மட்டும்தான் கொடுப்பேன், காசெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்டான்னு சொல்கிறாங்க. அப்படியே 25 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ இந்த பாட்டிக்கு 85 வயசு ஆகுது. இன்னமும் வந்து 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கொரோனா லாக்டவுனில் அந்த 1 ரூபா கூட வாங்காமல் எல்லாருக்குமே சாப்பாடை பார்சல்லாம் பண்ணி கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே யாராவது 1 ரூபா கொடுத்தாலும் இதெல்லாம் மருந்து செலவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், அதை திரும்பி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த 1 ரூபா கூட கொடுக்காம சில பேர் சாப்பாடு வந்து கேட்குறாங்க. இவங்ககிட்ட இருக்கிறத வச்சு நான் சாப்பாடு கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பையனும் நம்ம இட்லி விலையை ஏற்றுவோம், அப்போ தான் நம்மளும் சம்பாதிக்க முடியும், நம்மளால் வாழவும் முடியும்னும் போது அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுடா, இருக்கிறத வச்சு நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஊர்க்காரங்க இந்த பாட்டிக்கு எதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி இவங்க சாப்பாடு செய்கிறத 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறதெல்லாம் வீடியோவாக எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு விட்டோன்னே அது செம ஃபேமஸ் ஆகி நியூஸ்லலாம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு பையனும் பொண்ணும் இந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்து இட்லி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இப்போதான்ப்பா காலியாச்சு, உள்ளே வாங்க, உங்களுக்கு வேறு எதாவது செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய அங்கே பொருள்லாம் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுக்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கையில் காட்டுறான். ஒரு கருப்பு கயிறு இருக்குது. இந்த பையன் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குஜராத்துக்கு போன பொண்ணோட பையன். இப்போ அவன் வளர்ந்து வந்து எல்லாத்தையுமே அவங்க திரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது உண்மையாகவே தமிழ்நாடு கோயம்புத்தூரில் வாழ்ந்த கமலா அப்படின்ற ஒரு பாட்டியோட உண்மை கதை.